இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் வீட்டு வேலைகளின் விடிவெள்ளி பாத்திரம் தேய்ப்பவர்களின் பாதுகாவலன் கவிஞர் சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்காங்க. சார், உங்கள் கவிதையை வாசித்ததுலேருந்து லிகன்சன் சாரும் முகுந்தன் சாரும் உங்களையும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் சார் விஷயம்? அது ஒன்றும் இல்லை ரம்யா, அது ஒரு மிஸ்ஸிங் உணர்வு தான். நான் ஸ்க்ரப்பரை எடுத்து அந்த லிக்விடில் நினச்சி எங்கள் மனைவி கிட்ட கொடுத்தாதான் அவங்க வேலையே ஆரம்பித்தோன்னு சொல்லுறாங்க. நான் ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கேன். சார் அவரோட கவிதையில் அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்று எழுதியிருக்காரு. சார், அவங்க உண்மையிலே உங்களை நினைக்கிறாங்களா, திட்டுறாங்களா? அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். அலுவலக நிமித்தமாய் அடுத்த ஊர் சென்றுள்ள அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். வீடு சுத்தம் செய்யும் போதும் வீட்டை கழுவி மெழுகும் போதும் அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். பாத்திரங்கள் தேய்க்கும் போதும் பாலை காய்ச்சி இறக்கும் போதும் அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். துணிகளெல்லாம் துவைக்கும் போதும் தூசு தட்டி மடிக்கும் போதும் அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். ஏன் ஏன் ஏன்? எப்போதும் நான் தானே இவையெல்லாம் செய்திடுவேன், இப்போது செய்திடவே நான் அங்கே இல்லை என அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். அடுத்த வாரம் வந்துடுவேன் அழுவாதே அன்னக்கிளி, எல்லாத்தையும் எடுத்து வையி நான் வந்து செய்திடுவேன், எல்லாத்தையும் முடித்த பின்னே அலுவலகம் சென்றிடுவேன். நான் ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கேன். சார் அவரோட கவிதையில் அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்று எழுதியிருக்காரு. சார், அவங்க உண்மையிலே உங்களை நினைக்கிறாங்களா, திட்டுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஊரில் இருந்தால் கூட பார்த்துட்டு அட்லீஸ்ட் தேய்ச்சி வைப்பார்ன்றது அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ரம்யா, இந்த பாடலை கவனிச்சிங்களா? பாலை காய்ச்சி இறக்குறப்பவும் அடியேன்னு நினைக்கிறாள்னு சொல்கிறாங்க. ஏன்னா பால் பொங்கி வழியும் போது அதை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் சந்திரசேகர் இருக்கிறாரான்னு பத்து தேடுறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அடுத்த வாரம் வந்துடுவேன் அழுவாத அணக்கிளின்னு அவருக்கு அவரே ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிறாரு. சார், லிங்கேசன் சார் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. உண்மையிலேயே அவங்க அழுதாங்களா இல்லைனா அப்பாடான்னு சீரியல் பக்கம் போயிட்டாங்களா? நீங்கள் வேற ரம்யா, நான் ஊருக்கு போன மறுநாளே ஃபோன் பண்ணி வீடெல்லாம் ஒரே தூசியாக இருக்குது, நீங்கள் இருந்தால் எல்லாம் தூசி தட்டி மடித்து வைப்பீங்களேன்ட்டு ஒரே புலம்பல் தான். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாசம் இல்லை சார், இதுக்கு அவுட் சோர்சிங்னு பேர். நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால தாங்க இந்த அழுகை. ஆமாம் சார், நீங்கள் ஆஃபீஸ் வேலையாக போயிட்டு வரீங்க, வந்ததும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். ஆனால் நீங்களே வந்து வாலண்டியராக மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் ஊர்லேருந்து வந்ததும் உங்கள் மனைவி வாப்பா வாஷிங் மிஷினேன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு கவிதை வருமா இல்லை கண்ணீர் வருமா? சார், லிங்கேசன் சார் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் கவிதையோட கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டே. எல்லாத்தையும் எடுத்து வை அன்னக்கிளி, எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இது பாசமா இல்லை பொண்டாட்டி மேலே இருக்கிற பயமா? உங்களுக்கு தெரியாது, அந்த பாத்திரங்களை நான் தேய்க்கும் போது வர ரிதத்தில் தான் பல கவிதைகளே எனக்கு பிறக்கும். அந்த கலகல சத்தத்தில் தான் பல கவிதைகளே உருவாகும். பாத்திரம் தேய்க்கும் போது கலகலன்னு சத்தம் வரும். அதே பாத்திரம் கீழே விழும்போது மனைவி கிட்டேருந்து சலசலன்னு சத்தம் வரும். சார், அலுவலகம் செஞ்சுடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸில் போய் ரெஸ்ட் எடுப்பீங்களா? இதுதான் உண்மையான ரகசியம் நினைக்கிறேன் கவிஞரே. உங்கள் கவிதை மூலமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை கணவன்மார்களுக்கும் நல்ல மெசேஜை சொல்லியிருக்கீங்க. இதை பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு போனதும் என்னோட அன்னக்கிளி கையால் ஒரு கப் காப்பியை வாங்கி குடிச்சிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறதே தனி சுகம்தான். இவ்வளோ நேர்மையான ஹோம் மினிஸ்டர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் ஊருக்கு போகும்போது வீட்டு வேலையில் எப்படி செய்யணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சந்துரு சார். கவிஞரே, அடுத்த வாரம் ஒரு கவிதை எழுதுவீங்கல்ல, அதுக்கு தலைப்பு வீடு பெருக்கிய வித்தகன்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. சோப்பு நுரைக்கும் கவிதைக்கும் நடுவில் பெரிய போராட்டமே நடக்க போகுது. நன்றி கவிஞரே, யதார்த்தமான கவிதையை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நன்றி ரம்யா, இப்போவே கிளம்புறேன். அங்கே என்னோட அன்னக்கிளி பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பா. போகும்போது கடையில் ஸ்க்ரப்பரை வாங்கிட்டு நான் போகணும். மறக்காம வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் தான் அடி வாங்கணும். பாத்திரங்கள் தேய்க்கும் போதும் பாலை காய்ச்சி இறக்கும் போதும்
அடியேனை நினைக்கிறாள் அடிக்கடி என்னவள். நேயர்களே, மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.